குரு அதிசாரமா கடக வீட்டுக்கு நுழைய போறாரு. அது உங்களுக்கு 8ஆம் வீடா இருக்கு. அப்ப இத்தனை நாள் குரு பார்வை இருந்தது. இப்ப இந்த மாதம் உங்களுக்கு குரு பார்வை இல்லைன்னும் போது ரொம்ப ஃபீல் பண்றீங்களா? கவலைப்படாதீங்க. ஏன்னா குரு அங்க உச்சம் அடைகிறாரு. குரு உச்சம் அடையிறதோட உங்களுக்கு 2ஆம் வீடான குடும்பஸ்தானத்தை பார்க்குறாரு. அது உங்களுக்கு தனஸ்தானமும் கூட. ஆக குரு உங்களுக்கு 2ஆம் இடமான மகர வீட்டை பார்க்கறதுனால பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த டைமில் உங்களுக்கு ஃபினான்ஷியல் பேக்ரவுண்டுன்றது நல்லா இருக்கும். உங்களுக்கு ஃபினான்ஷியல் க்ரோத் இருக்கும், நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும், நல்லாவே இன்க்ரீஸ் ஆகும். சும்மா இருக்கிறவங்க ஏதோ ஒரு தொழில் பண்ணலாம், ஏதோ ஒரு வேலையை தொடங்கலான்னு சொல்லி ஆரம்பிச்சிங்கன்னா அது கண்டிப்பாக ஒரு நல்ல லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். வேலையில் உங்களுக்கு ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அதே மாதிரி பணம் வேற எங்கேயாவது நீங்கள் கொடுத்து வச்சு எதுவும் வராமல் இருந்ததுன்னா இந்த காலகட்டத்தில் அது கண்டிப்பாக வந்து சேருங்க. ஏன்னா உங்களுக்கு 2ஆம் இடத்த குரு பார்வை, அதாவது உங்கள் ராசி அதிபதியோட பார்வை விழுதுன்னும் போது கண்டிப்பாக உங்களுக்கு குடும்பத்துலேயும் சரி வெளியிலையும் சரி ஒரு நல்ல மரியாதையை ஏற்படுத்தி கொடுக்கும், நல்ல லாபத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். உங்களுக்கு பண தேவைகள் பூர்த்தி ஆகும். சரி, மற்ற கிரகங்கள்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? ராகு கேது வழக்கம் போல 3 மற்றும் 9ஆம் இடத்துல இருக்கு. இது உங்களுக்கு பெருசாக எந்த ஒரு இடைஞ்சலும் பண்ணாது. 4ஆம் இடத்துல அர்த்தாஷ்டம சனி இருந்துட்டு அப்பப்போ ஃபேமிலியில் சின்ன சின்ன சிக்கல்களை உருவாக்கி இருப்பாரு. அதே மாதிரி நீங்கள் ஏதாவது வண்டி எதனா ஓட்டிட்டு இருக்கீங்க அப்படின்னும் போது அதை அப்பப்போ ரிப்பேர் பண்ணுறதும் அப்பப்போ ரெடி பண்ணுறதுன்ற மாதிரி இருந்திருக்கும். இப்போ அதிசார குருனால என்ன நடக்க போகுதுன்னா, அதிசார குரு அங்கிருந்து சனி மீது பார்வை செலுத்துறாரு. அப்படி பார்வை செலுத்தும் போது சனி ஏற்படுத்தி கொடுத்த தடங்கல்களையும் சனி ஏற்படுத்தி கொடுத்த தடைகளையும் குரு பார்வை நிவர்த்தி செய்யுதுங்க. அதனால பார்த்தீங்கன்னா கடந்த 6 மாதமா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபேமிலியில ஏதோ ஒரு டென்ஷன் இருக்கும், ஏதோ ஒரு மன அழுத்தம் இருக்கும். வண்டி நல்லா தான் போயிட்டு இருந்தது, இப்போ கடைசி 6 மாசமா தான் ரிப்பேர் ஆகிட்டு இருந்தது அப்படின்னு நீங்கள் வருத்தப்பட்டு ஃபீல் பண்ணி பேசிட்டு இருப்பீங்க. அது எல்லாமே இப்போ ரிப்பேர் ஆகிடும், அது எல்லாமே சீர் செஞ்சிடலாம், அது எல்லாமே சரியாயிடும். ஓகேங்களா? ஆக இந்த குரு பார்வை என்பது உங்க மேல இல்லைனாலும் குடும்பஸ்தானத்தை பார்க்குது. முக்கியமா